சம்பளம் எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். நாம் அனைவரும் சித்திரை சதய நாளை முன்னிட்டு நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூசை நன்னாளை முன்னிட்டு நம் திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். சென்ற பதிவு திருநாவுக்கரசு பெருமான் தில்லை நடராச பெருமானை கண்டு அப்படியே கண்களில் அருவி பாய்கிறது, கைகள் தலைமேல் சிரத்தில் தாழ்த்து வணங்குகிறார் என்பதை சிந்தனை செய்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நம் திருநாவுக்கரசு பெருமான் தில்லை தலத்தில் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்வேன் என்னை நீ நிகழ வேண்டா முத்தனே முதல்வா, இல்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா நீ நாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்ற பதிகத்தை பாடுகிறார். அது மட்டுமல்லாமல் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் வேலுமிக்கும் இசை என் அன்பு ஆளிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னம்பாளிக்குமோ இப்பிறவே என்ற பதிகங்களை பாடி தில்லையில் பல நாட்கள் தொண்டு செய்து அதன் பிறகு தில்லையில் இருந்து திருக்கழிப்பாலை என்ற தலத்திற்கு செல்கிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். திருக்கழிப்பாலை தலத்தில் சென்ற பிறகு சினவிடை ஏறி உகந்து ஏறும் மணவாள நம்பி கடல் சென்று தாழ்ந்து வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தாவன என்கிறாள் என்று அணைய திரு பதிகமுடன் அன்புரு வன் தமிழ் பாடி அங்கி வைகி நினைவறியார் தமை போற்றி திரு பாதிரி புலியூரை நினைந்து மீள்வார். திரு கழிப்பாள தலத்துக்கு சென்று பெருமானை பாடி வழிபடுகிறார். ஆனா அவருக்கு மீண்டும் தில்லை ஞாபகம் மீண்டும் வருது. அவருக்கு தில்லை எப்படிப்பட்ட பெருமான், எப்படிப்பட்ட கோயில், அந்த கோயில் ஞாபகம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிறதா. அதனால மனை படப்பில் கடல் கொழுந்து வன சொரியும் கழிப்பாலை மருங்கு நீங்கி நனை சினை மென் குளிர் ஞாழல் பொழில் ஊடு வழி கொண்டு நன்னும் போதில் நினைப்பவர்த்தம் மனக்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை நினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என பாடி தில்லை சார்ந்தார். அப்படியே கழிப்பாலிருந்து நீங்கி தில்லை ஞாபகம் வந்ததால் மீண்டும் எல்லாமல் நடராச பெருமானை நினைப்பவதம் மனக்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை நினைத்தனையாம் பொழுதும் மறந்து உய்வனோ தில்லை நடராச பெருமானை ஒரு நொடி கூட நான் மறக்க மாட்டேன் என்று நம்முடைய திருநாவுக்கரசு பதிகத்தை பாடி தில்லை வந்து மீண்டும் தொண்டு செய்து அங்கு இருக்கும் பொழுது, அப்படி இருக்கும் தருவாயில் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அங்க ஊர்ல இந்த மக்கள் எல்லாம் பேசுறாங்களாம். என்ன பேசுறாங்கன்னா, கடையுகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திரு கழுமலத்தில் இருந்த செங்கண் விடை உகந்தார் திரு அருளால் வெற்பரையன் பாவை திருமுலைப்பாலோடு அடைய நிறை சிவம் பெருக வளர் ஞானம் குழைத்து ஊட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவாத்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். கழுமலம் சீர்காழி என்ற ஊரில் எல்லாம் வல்ல பெருமானால் உமையம்மையால் திருமுனைப்பால் சிவஞானம் கலந்து சிவனுடையே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பௌமதனை அறமாற்றும் பாங்கிரில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணவறிய மெய்ஞானம் தவ முதல்வ சம்பந்தர் தாமுனந்தார் அந்நிலையில் அந்த சிவன் ஞானப்பால் உண்டு சிவஞானம் பெற்ற திருஞான சம்பந்தரை பற்றி அங்குள்ள அடியார்கள் பேசும் பொழுது அதை நம் திருநாவுக்கரசு பெருமானும் கேட்டார். ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருப்பால் அமுதம் உண்ட போதே ஏழிசை வன் தமிழ் மாலை இவன் எம்மான் எனக் காட்டி இயம்ப வல்ல காழி வரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற வாழியவர் மலக்கயகள் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்ப. எல்லாம் வல்ல பெருமான் உமையம்மையால் சிவன் ஞானப்பால் உண்டு. அது மட்டுமல்லாமல் உனக்கு யார் இந்த பாலை கொடுத்தார் என்று கேட்டும் பொழுது இவன் எம்மான் தோழிபுரத்தி எம்மான் தான் எனக்கு இந்த பாலை கொடுத்தார் என்று சுட்டிக்காட்டி ஏழு வந்தமிழால் சுட்டிக்காட்டிய அந்த சிவன் ஞான பிள்ளையாகிய திருஞான சம்பந்த பெருமானை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமானது நம் திருநாவுக்கரசு பெருமானுக்கு வந்ததால் தில்லையிலிருந்து புறப்பட்டு சீர்காழியை நோக்கி நம் திருநாவுக்கரசு பெருமான் புறப்படுகிறார்.
அப்படி போகும் பொழுது திருநாரையூர் தலத்தை வணங்கி திருப்புகழி தலத்தை வணங்கி பிறகு சீர்காழி தலத்தை வந்து அடைகிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். பிள்ளையார் கழல் வணங்க பெற்றேன் என்று அரசு ஒப்ப பெருகு ஞான வள்ளலார் வாகீச தலை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ள நிறை காதலினால் ஒருவரில் கலந்த உண்மையோடு வெள்ள நீர் திருத்தோணி வீற்றிருந்தார் கழல் வணங்கும் விருப்பின் மிக்கார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் சீர்காழிக்கு வருகிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும் நான் தானே அவரை சென்று வணங்க வேண்டும், அவர் இவ்வளவு தூரம் வந்துவிட்டாரா, வாருங்கள் எல்லைக்காக சென்று அவரை அழைத்து வருவோம் என்று திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழி எல்லைக்கு செல்ல திருநாவுக்கரசு பெருமான் சீர்காழி எல்லைக்கு வருகிறார். வந்து பிள்ளையார் கழல் வணங்க பெற்றேன் என்று பணிந்து நிற்கிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். அதற்கு பெருகு ஞான வள்ளலார் வாகீசர் தமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க திருஞான சொல்றாரா, வாகீச முனிவராக இருந்து பெருமானால் சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசரே, தங்கள் திருவடியை வணங்குவதற்கு நான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி பொங்க இருவரும் நன்றாக பேசிவிட்டு இப்பொழுது வெள்ளத்தில் வீட்டிருந்த தோணிபுரத்தில் வீட்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல பெருமானை காண வேண்டும் என்று நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் கோவிலுக்கு செல்கிறாங்க. பண்பகில் வண்டு அரை சோலை சூடும் காழி பரமர் திரு கோபுரத்தை பணிந்து உள்புக்கு விண்பணிய ஓங்கு பெரு விமானம் தன்னை வளம் கொண்டு தொழுது விழுந்து எழுந்த எல்லை சண்பை வரு பிள்ளையார் அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீர் பாடீர் என்ன கண்பயிலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலை பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி போறாங்க. கோயிலுக்கு போறாங்க. திருநாவுக்கரசு பெருமான் கோபுரத்தை பார்த்து அப்படியே விழுந்து வணங்குகிறார். பிறகு உள்ள போய் சாமியை பார்க்குறாங்க. அப்போ சண்பை நகர் பிள்ளையார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான், அப்பரே தோணிபுரத்து உங்கள் பெருமானை நீங்கள் பாடவே இல்லையே, இப்பொழுது பாடுங்கள் என்று சொல்ல நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் தோணிபுரத்து பிள்ளையாரை அழகாக கலை பயிலும் மொழியால் அழகாக வண்டமிழ் மொழியால் பாமாலை பாடி சூட்டுகிறார். பிறகு பல நாள் சீர்காழியிலே இருந்து திருஞான சம்பந்த மடத்துக்கு சென்று உணவெல்லாம் உண்டு அங்கேயே திருஞான சம்பந்தனுடன் சில நாட்கள் இருந்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்கு பொன்னி நாட்டு தல யாத்திரையாக செல்ல வேண்டும். பொன்னி நாட்டில் உள்ள எல்லாம் உள்ள பெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று திருஞான சம்பந்தரிடம் கூட திருஞான சம்பந்தரும் அதற்கு இசைவு தெரிவித்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் சீர்காழிலிருந்து விடை கொடுத்து திருக்கருப்பரியலூர், திருப்புன்கூர், நீடூர், திருக்குறுக்கை, நின்றியூர், நனிப்பள்ளி முதலாய கோயில்களில் எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி திரு ஆவடுதுறை வணங்கி இடைமருது, திருநாகேஸ்வரம், பழையாறு, சத்திமுற்றம் போன்ற தலங்களை வணங்கி சக்தி முற்றத்தில் இப்பொழுது நாம் திருநாவுக்கரசு பெருமான் சென்று சேர்ந்து சக்தி முற்றத்திருந்த சிவக்கொழுந்தை குன்றமகள் தன் மனக்காதல் குலவும் பூசை கொண்டருளும் என்று இனிய பெருமானை இறைஞ்சி இயம்பில் பணிகள் முன்றில் அமைந்து செய்தமிழ் மொழி மாலைகளும் சாத்துவார். சக்தி முற்றத்தில் இருந்த சிவக்கொழுந்து பெருமானை வணங்கி பாமாலைகள் சாற்றி திருத்தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டு நம்முடைய திருநாவுக்கரசு சக்தி முற்றத்தில் இருக்கிறார். அப்பொழுது கோவாய் முடுகி என்றெடுத்து கூற்றம் வந்து குவைப்ப தன் முன் பூவார் அடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்பா என புகன்று நார் பதிகம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் வா வா என்றே அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்தார் வாகீசர். கோவாய் முடுகி என்ற பதிகத்தை பாடுகிறார். அதுல என்ன சொல்றாரா, சாமி பூவார் அடிகள் என் தலைமேல் பொறித்து அருள் எப்பொழுது வைப்பாய், உன் திருவடிகளே என் சிரசின் மேல், உன் திருவடி தாமரைகளே என் சிரசின் மேல் எப்போ சாமி நீங்க வைப்பீங்க, எப்போ சாமி திருவடி தீக்கை எனக்கு கொடுப்பீங்க என்று கேட்கிறார். அதற்கு நம் பெருமான் நல்லூருக்கு வா தீக்கை தருகிறேன் என்று சொன்னார். அதே போல் சத்திமுற்றது பெருமானை வணங்கிவிட்டு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் நல்லூருக்கு செல்கிறார். நன்மை பெருகு அருளடிகே வந்தனைந்தார் நல்லூரின் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில்
உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமான். அப்படியே நன்மை பெருகு அருள்நெறியே வந்தணைந்தார் நல்லூருக்கு எல்லாம் வல்ல பெருமானி வணங்குவதற்கு வந்துவிட்டார் நம் திருநாவுக்கரசு பெருமான். மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுது சாமியை அப்படியே வணங்கி மகிழ்ச்சியோடு எழுந்திருக்கிறார். அப்ப சாமி உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம், நீ எதற்காக இங்கே வந்தாயோ அந்த நினைப்பை முடிக்கின்றோம் என்று திருநாவுக்கரசு பெருமான் தலைமேல் தன் திருவடிகளை சூட்டி அருளினார். சென்னிமிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமான். போல கிடைப்பதெல்லாம் பெரும் பெரும் பேர். நம் திருநாவுக்கரசு பெருமானுக்கு பெருமானே திருவடி தீக்குளித்தார். இந்த கலியுகத்தில் நம் மனிதர்களுக்கும் சாமி எப்படி வருவார்? மானுட சட்டை தாங்கி குருநாதராகத்தான் வருவார். எனவே அருபரத்தொருவன் அவனிகள் குருபரனாகி அருளிய பெருமகை சிறுமை என்று இகழாதே. அவரும் நம்ம போலதான் இருக்காரு, அவரும் நம்மளை போலதான் பேசுறார், அவரும் நம்மளை போலதான் ராஜ்யம் பண்றார். அதனால அவரை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவர் எல்லாம் வல்ல பெருமானே மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிறார். எனவே எல்லாம் வல்ல பெருமான் குருநாதராக வந்ததை சிறுமை என்று இகழாமல் போற்றி போற்றி வணங்கினால் நமக்கும் இப்பிறவியிலேயே எல்லாம் வல்ல பெருமான் திருவடியானது கிடைக்கும். எனவே அதை பிறகு என்ன பண்றார் நம் திருநாவுக்கரசு பெருமான்? நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் என்று புனைந்த திருத்தாண்டகத்தால் போற்று இசைந்து புனித அருள் நிறைந்து உருகி விழுந்து எழுந்து நிறைந்து மலர்ந்து ஒழியாதே தனம் பெரிதும் பெற்று வந்த வரியேன் பால் மனம் அழிந்தார். நினைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாறு பெருமான் திருவடியை கொடுத்தார் என்று மன மகிழ்ச்சியோடு அங்கு ஒரு திருத்தாண்டகம், நல்லூரில் ஒரு திருத்தாண்டகம் பாடி எல்லாம் உள்ள பெருமானை வழிபடுகிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். இதன் பிறகு எந்தெந்த தலங்களுக்கெல்லாம் சென்றார், எப்பொழுதெல்லாம் நம்முடைய திருஞான சம்பந்தரை பார்த்தார் என்பதையெல்லாம் நாம் அடுத்தடுத்து வரும் பதிவுகளை சிந்தனை செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.